வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதன்மை தமிழ் வானொலி, உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி, தமிழ் விமர்சனத்தின் கலையகத்திலிருந்து நான் குஹன் யோகராஜா. நேர்களே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமிகு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை அழைத்திருக்கிறோம். பாருங்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் திரு கஜேந்திரன் அவர்களே. வணக்கம். 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 சிறிய இடைவெளிக்கு பின் நம்மோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. அண்மையிலே வலிவடக்கு தெல்லிப்பளை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே ஒரு அமைதியின்மை நிலவியதை காணொலி கூடாக காணக்கூடியதாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அர்ஜுனா ராமநாதன் உங்களோடு முரண்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏகவசனத்திலே சொற்பரிமாற்றங்கள் நடைபெற்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக கூட்டத்தை நடத்திய கூட்டத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே அவரும் திண்டாடியதை காணக்கூடியதாக இருந்தது. இதில் இருக்கக்கூடிய கவலை என்னவென்றால், மக்களுக்கு பயன்பட வேண்டிய மக்கள் நல திட்டங்களை விவாதிக்க வேண்டிய இடத்திலே கூச்சலும் குழப்பமும் இடையூறும் தலையீடுமாக அந்த குழப்பம் முடிவடைந்து போவதும், அந்த கூட்டத்திலே முன்னெடுக்கப்பட வேண்டிய மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் போன்ற விடயங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நழுவி செல்வதுதான் இங்கே கவலையான விடயமாக இருக்கிறது. அந்த இடத்துல நீங்களும் ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அர்ஜுனா ராமநாதனோடு முரண்பட்ட விடயங்களையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே அங்கு என்ன நடந்தது, இதற்காக அந்த முரண்பாடு என்பதை சற்று தெளிவாக சொல்ல முடியுமா? கடந்த திங்கட்கிழமை வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்துக்குரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தெல்லிப்பளையில் இருக்கக்கூடிய வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக கேட்போர் கூடத்திலே நடைபெற்றது. அந்த கூட்டமானது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி ஸ்ரீ பவானந்தராஜ் அவர்களுடைய தலைமையிலே தான் ஆரம்பமாகி நடைபெற்றது. அங்கே கட்சியின் கூட்டத்தினுடைய செயலாளராக பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலர் அங்கே கலந்து கொண்டிருந்தார். அங்கு உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட விடயங்களும் விவாதிக்கப்படுவது உண்டு. அதுக்கு தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ சம்பிரதாயத்துக்கு ஏதும் விவாதிக்கப்படுவது உண்டு. அவ்வாறு விடயங்கள் விவாதிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட போது கையெட்டி விவகாரம் தொடர்பாக அவர்கள் கடந்து செல்ல முற்பட்ட சந்தர்ப்பத்திலே நான் அவர்களிடம் கேட்டிருந்தேன். கடந்த 3 வருடங்களாக மக்கள் அந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடி வருகின்றார்கள். இதுவரைக்கும் அந்த காணிகள் விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் விடுவிக்கப்படும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்ட போதும் கூட இன்று வரை அது விடுவிக்கப்படவில்லை. எப்பொழுது விடுவிக்கப்படும் என்று கேட்டபோது அவர்களிடமிருந்து ஒரு மக்கள் எதிர்பார்த்த பதில் இல்லாமல் அதுக்குரிய நடவடிக்கைகள் நடக்கிறது, அது விடுபடும் என்று சொல்லி கடந்து செல்ல முற்பட்டார்கள். அப்பொழுது நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டினேன். நீங்கள் அவ்வாறு சொல்லுகிறீர்கள், ஆனால் அங்கே ஒரு சட்டவிரோதமாக தங்கியிருந்து அங்கே கட்டுமானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென்பகுதியில் இருந்து வருகின்றவர்களுக்கு விசேடமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பாதை ஒழுங்குகளும் செய்யப்பட்டு போலீசார் அவர்களுக்கு அந்த தென்னிலங்கையிலிருந்து வருகின்றவர்கள் வழிபாடுகளுக்கு செல்வதற்கான முழு ஒழுங்குகளையும் செய்து அந்த விகாரையை, அந்த சட்டவிரோதமான விகாரையை ஒரு சட்டபூர்வமான ஒரு இடமாக மாற்றுவதற்குரிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மாறாக காணி உரிமையாளர்கள் அந்த விகாரை வாசலுக்கே சென்று தங்களுடைய ஆட்சேபனைகளை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு போலீசாருடைய அடக்குமுறைகள் இருக்கிறது. குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விகாரை ஒரு சட்டவிரோதமான விகாரை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த சட்டவிரோதமான விகாரை கட்டிடம் என்ற அறிவுறுத்தலை அந்த விகாரை கண்மையிலே நாட்டி அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தலும் அங்கே ஒரு தெளிவாக ஒட்டப்பட, அதாவது ஒரு விளம்பரமாக போடப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் கூட எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு பெயர் பலகை, ஒரு அறிவித்தல் பலகை நாட்டப்பட்டால் தாங்கள் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம், கைது செய்வோம் என்று சொல்லி போலீசார் எழுத்து மூலமாகவே மிரட்டியிருந்தார்கள். அப்ப இது பிரதேச சபையினுடைய சட்டபூர்வமான கடமைக்கு இடையூறு ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு. ஆகவே இது தொடர்பாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு பிரதேச சபை தன்னுடைய கடமையை செய்வதற்குரிய வகையிலே போலீசார் ஒத்துழைக்க வேண்டும், அதற்குரிய தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே என்பிபி சார்பிலே என்பிபியினுடைய ஒரு முகவராக இருக்கிற வைத்திய கலாநிதி ஆனந்தராஜா அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னதாகவே இந்த அர்ஜுனா ராமநாதன் என்று சொல்லுகிற நபர் தன்னை ஒரு விடுதலை புலிகளுடைய ஒரு
தான் ஒரு விசுவாசி போன்றும், தேசிய தலைவருடைய ஒரு விசுவாசி போன்றும், தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளுக்கு நேர்மையாக செயல்படுபவர் போன்றும், இலங்கை அரசுக்கு எதிரானவர் போன்றும் ஒரு தோற்றப்பாட்டை காட்டி வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுக் கொண்டவர். வெற்றி பெற்ற பிற்பாடும் பாராளுமன்றத்திலே பல்வேறுபட்ட வார்த்தை ஜாலங்களை பேசி தன்னை ஒரு விடுதலை போராளி போன்று ஒரு தோற்றத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த நபர் இந்த இனவாதம் மிக்க போலீசாருடைய செயல்பாடுகளை முற்றுமுழுதாக நியாயப்படுத்துகிற விதமாக தொடர்ச்சியாக வந்து கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார் வந்து. அதாவது அந்த குறித்த விடயம் தொடர்பாக அது போலீசார் தங்களுடைய கடமையை தான் செய்கிறார்கள், போலீசார் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது, போலீசார் நீங்கள் வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அந்த விவகாரத்தை வந்து ஒரு நீதிமன்ற விவகாரமாக மாற்றி ஒரு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சார்பான ஒரு நிலைமையை தோற்றுவிப்பதற்குத்தான் அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தாரே தவிர இந்த அவையிலே கூடி போலீசாருடைய அராஜகங்களை அம்பலப்படுத்தி இனவாத செயல்பாடுகளை அம்பலப்படுத்தி காணி உரிமைக்காக போராடுகிற ஒரு வலுவிழந்துள்ள குரலற்ற மக்களாக இருக்கிற அந்த மக்களுக்குடைய ஒரு வலிமையை சேர்த்து கொடுப்பதற்கு பதிலாக வந்து அவர் ஒடுக்குமுறையில் ஈடுபடுகின்ற போலீசாரை நியாயப்படுத்துகின்ற செயல்பாடுகளிலே தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் வந்து. அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே வந்து நான் அவருடைய செயல்பாட்டை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு நான் தள்ளப்பட்டேன் வந்து. அதாவது நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக அந்த மக்கள் இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிற பொழுது நீதிமன்ற வழக்குகளுக்கு சென்றால் அந்த தீர்ப்புகள் தங்களுக்கு பாதகமாக அமைந்து விடும் என்ற ஒரு அச்சம் காரணமாக அந்த மக்கள் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு அஞ்சுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே வந்து குருந்தூர் மலையில் கூட ஒரு நீதிபதி துணிச்சலாக அங்கே கட்டப்பட்ட அந்த விகாரை கட்டுமானம் வந்து நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு புறம்பாக கட்டப்பட்டது, ஒரு சட்டவிரோதம், நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லி தீர்ப்பளித்த காரணத்தினாலே அவர் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு அவருக்கு எதிராக வந்து வழக்குகள் போடப்பட எச்சரிக்கப்பட்ட நேரத்திலே அவர் அந்த அழுத்தங்களை எழுத்து மூலமாக அம்பலப்படுத்தி விட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய சம்பவம் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அந்த அந்த விகாரை கூட தொல்பொருள் திணைக்களத்தினாலே கட்டப்பட்ட விகாரை. ஆனால் இந்த விகாரையோ வந்து ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளாலே கட்டப்பட்ட விகாரை. அதனுடைய வாசலிலேயே போட் போடப்பட்டிருக்கிறது வந்து இந்த விகாரை ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கட்டப்பட்டு அவர்களால் பராமரிக்கப்படுகிறது என்று சொல்லி இன்றும் அங்கே வந்து ஒரு போட் போடப்பட்டிருக்கிறது வந்து. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே வந்து அவர்கள் வழக்குக்கு செல்லுகின்ற பொழுது அது தேசிய பாதுகாப்பு காரணங்களை காட்டியோ இன நல்லிணக்கத்தை காட்டியோ வலி இலகுவாக வந்து தீர்ப்பொன்று அவர்களுக்கு சாதகமாக கொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் மிகச் சுதந்திரமாக வந்து அந்த விடயத்தை வந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்து நிலைமை இருக்கின்றது வந்து. ஆகவே இவ்வாறான ஒரு நிலையிலே வந்து இதே ஒரு அரசியல் பிரச்சனையாக அணுகி சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவோடு இலங்கை அரசு ஒரு இனவாதமாக செயல்படுகின்றது என்கின்ற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த விடயங்களுக்கு வந்து ஒரு ராஜதந்திர ரீதியாக அரசியல் ரீதியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவ்வாறு செயல்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் தெரிவு செய்த பிரதிநிதிகள் வந்து போலீசார் இவ்வாறு இனவாதமாக செயல்படுகிறார்கள், மதவாதமாக செயல்படுகிறார்கள், பாரபட்சமாக செயல்படுகிறார்கள் என்கின்ற விடயத்தை வந்து அம்பலப்படுத்த வேண்டும் வந்து. ஆனால் அர்ச்சுனா ராமநாதனோ முற்று முழுதாக என்பிபி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தி இந்த விடயங்களிலே வந்து குறிப்பாக இந்த தமிழர்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களிலே என்பிபி அரசை நியாயப்படுத்தி போலீசாருடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தி இராணுவத்தினருடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது வந்து அவர் எங்களை ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளால் இழிவுபடுத்தி பேசி எங்களுடைய குடும்பங்களை இழிவுபடுத்தி பேசி கடந்த காலத்திலே வந்து நாங்கள் செய்யாத விடயங்களை செய்ததாக அப்பட்டமான பொய்களை சொல்லி மக்கள் மத்தியிலே வந்து ஒரு தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவதற்கும் போலீசாருக்கு வெள்ளையடித்து அந்த சிங்கள பௌத்த இனவாத நிகழ்ச்சிகளை மூடி மறைத்து அவர்கள் அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை ஒரு சட்டபூர்வமாக செய்கிற ஒரு செயலாக காட்டி அதற்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு வந்து அவர் தீவிரமாக முயன்று கொண்டிருந்தார். இதுதான் அங்கே நடைபெற்ற சம்பவம் வந்து. அங்கே இருந்த மக்கள் எல்லோருக்கும் அது நன்றாக தெரியும். இது மட்டுமல்லாமல் வந்து உங்களுக்கு தெரியும், வசாவளான் பகுதியிலே கிராம சேவையாளர் விதி விலக்கம் 245 ஒரு தனியாருடைய காணிகளிலே வந்து ஒரு இராணுவ வைத்தியசாலை கட்டப்படுகிறது வந்து. அந்த வைத்தியசாலை கட்டுமானம் வந்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்ட பொழுதும் வந்து அர்ஜுனா ராமநாதன் அந்த விடயத்திலே வாய் திறக்கவில்லை. அவர் அமைதியாகவே இருக்கிறார்.
அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதியாக அங்கு சென்று வந்து நாங்கள் இந்த மக்களுக்காக கதைத்து வந்து சண்டை பிடிக்க வேண்டியிருக்கிறது வந்து. எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுயினம் காரணமாக அவர் சிகிச்சைக்காக வெளிநாடு சென்றிருக்கிற ஒரு நிலையிலே அவருடைய சார்பிலே வந்து நான் அந்த இடத்துக்கு சென்று இந்த விடயங்களை கதைக்க முற்படுகின்ற பொழுது வந்து பாரிய நெருக்கடிகளை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் யாரும் இந்த அதாவது வந்து ஒரு ராணுவம் செய்கிற தவறுகள் தொடர்பாகவோ போலீசார் செய்கிற தவறுகள் தொடர்பாகவோ பேச முற்பட்டால் உடனடியாக அர்ஜுனா அங்கே வைத்தியர் ஸ்ரீவானந்த ராஜா கருத்து சொல்வதற்கு முன்னதாக அர்ஜுனா ராமநாதன் குறுக்கே புகுந்து வந்து என்பிபி அரசாங்கத்தையும் பாதுகாத்து போலீசாரையும் பாதுகாத்து ராணுவத்தினரையும் பாதுகாத்து அதே நேரம் தானே ஒரு ராணுவத்துக்கு எதிராகவும் போலீஸுக்கு எதிராகவும் இருப்பது போன்ற ஒரு போலி தோட்டத்தை காட்டி அங்கே ஒரு தீர்மானகரமான ஒரு முடிவு எடுக்க விடாமல் வந்து குழப்பிக்கொண்டே அவருடைய செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. இங்கே அந்த காணொலியிலே நாங்கள் நேரடியாக காணக்கூடியதா இருந்தது. கூட்டத்தை நடத்துகின்ற கூட்டத்தின் தலைவராக அதுல ஒரு விடயம் இருக்கிற கோர் என்னன்னு சொல்லி சொன்னால் பவானந்த ராஜா அவர்கள் இவரை கட்டுப்படுத்த முடியாமல் இல்லை. அது அவர்கள் திட்டமிட்டே என்பிபி அரசாங்கமும் அர்ஜுனாவும் பேசி பறைந்துதான் இவ்வாறான ஒரு அணுகுமுறையை வந்து அவர்கள் இந்த கூட்டங்களிலே கடைபிடிக்கிறார்கள். வந்து அவர் இவர்களை விமர்சிப்பது போன்று விமர்சிப்பார், இவர்களும் அவரை விமர்சிப்பது போன்று விமர்சிப்பார்கள். ஆனால் வந்து அங்கே மொத்தத்திலே வந்து இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான என்பிபியினுடைய நிகழ்ச்சி நிலை வந்து பாதுகாத்து வெள்ளையடித்து கொண்டு போற செயல்பாட்டை வந்து அர்ஜுனா மிக கச்சிதமாக வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார். இரண்டு விடயங்களை குறிப்பிடலாம் திரு கஜேந்திரன் அவர்களே. ஒன்று வந்து ஒரு பெண்மணி ஒரு முறைப்பாடை வைத்தார். நான் இருக்கிறேன் காங்கேசன்துறை பகுதியில் ஒருவர் அடையாள அட்டை இல்லாமல் வெளியிலே சென்ற பொழுது காவல்துறை அவரை அராஜகமாக பிடித்து சென்ற விடயத்தை பற்றி சொன்னார். அந்த விடயத்திலே வந்து இருக்கக்கூடிய அதாவது ஒரு நாட்டினுடைய குடிமகன் தன்னுடைய அடையாளத்தை நிரூபிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது மனித உரிமை விதிகள் சொல்லக்கூடிய விடயங்கள். அந்த விதிகளை மீறி காவல்துறை அவரை கைது செய்து சென்றிருக்கிறது என்கின்ற விடயத்தை நன்கு புரிந்து கொண்டிருப்பார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை காவல்துறையோட செயலை அவர் நிச்சயமாக கண்டித்திருக்க வேண்டும் அல்லது தகுந்த இடத்துல முறைப்பாடு செய்ய வேண்டும். ஆனால் தன்னையும் கூட காவல்துறை கைது செய்கிறது என்று சொல்லி அதை சமப்படுத்திவிட்டு அது ஒரு பெரிய விடயமாக இல்லை என்கின்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்த முனைகிறார் என்பது ஒரு விடயம். ஆனால் இப்படியே ஒவ்வொரு அபிவிருத்தி சபை கூட்டங்களிலும் குழப்பமும் கூச்சலும் இடையூறுமாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்படாமல் போகின்ற பொழுது மக்களுக்கு இயல்பாகவே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது வெறுப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் வடபகுதியிலே என்பிபிக்கு அதிக ஆசனங்கள் கிடைப்பதற்கு மக்களுடைய விரக்தியும் ஒரு காரணம் என்ற ஒரு பேச்சு இருக்கிறது. இப்படியான விடயங்கள் தொடர்ந்து கொண்டே போகின்ற பொழுது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு இன்னும் அதிகமாகக்கூடிய என்பிபி அரசாங்கம் அர்ஜுனா என்கின்ற ஒரு சமூக விரோதியை பயன்படுத்தி இவ்வாறு கூட்டங்களில் திட்டமிட்டே வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சமூக விரோதி என்று சொல்வது பொருத்தமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்களை சரியாக வழிநடத்துகிற ஒருவராக இருக்க வேண்டும். அவர் பொது வழிகளிலே பயன்படுத்துகின்ற வசனங்கள் சமூக விரோதிகள் கூட இன்று பயன்படுத்தாத வசனங்களாக இருக்கின்றது. வந்து அவ்வளவுக்கு மிக கேவலமாக இந்த இளம் சமூகம் ஒரு மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கொள்ளக்கூடிய வகையில் ஒரு சமூக விரோதமான வகையிலே தான் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கின்றது. வந்து மிக கீழ்த்தரமான ஒரு மனித குலத்திற்கு உதவாத ஒரு அணுகுமுறையை வந்து அவர் கைக்கொண்டிருப்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் பல இடங்களிலும் முன்னுக்கு பிறனான கருத்துக்களை தெரிவிப்பதை நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நாடாளுமன்றத்திலே ஒரு முறை பேசுகின்ற பொழுது தையிட்டி விகாரை போராட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களுடன் இருந்து நடத்துகின்ற போராட்டங்களை தான் புரிந்து கொள்வதாகவும் இந்த போராட்டங்கள் இல்லாவிட்டால் நாம் நசுக்கப்படுவோம் என்பதை தான் புரிந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது அண்மையில் நடந்த கூட்டத்திலே அந்த தையிட்டி விகாரை தொடர்பான விடயங்களில் வந்து அரசுக்கு சாதகமான முறையிலே பேச விளைகிறார் என்று நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தமிழ் பிரதிநிதிகள் மீதான நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இப்ப ஊடகங்களுக்கு இப்ப உங்கள் போன்ற ஊடகவியலாளர்களுக்கும் மூத்த ஊடகவியலாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தமிழ் தேசியத்தை கருவறுப்பதற்கு இவ்வாறானவர்களை வந்து அரசு திட்டமிட்டு பயன்படுத்துகிறது. மக்கள் இந்த விடயங்களை நன்றாக புரிந்து கொண்டு சரியானவர்களை இனங்கண்டு அவர்களோடு ஒத்துழைத்து பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த தெளிவை வந்து மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். வந்து ஏனென்று சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிற பொழுது வந்து எங்களுடைய செயல்பாடுகளை செய்ய விடாமல் எங்களுக்கு எதிராக அவதூறுகளை ஏற்படுத்தி தவறான பொய்யான கருத்துக்களை பரப்பி குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டே முயல்கிறார்கள். வந்து இதனால் நன்மை அடைபவர்களாக வந்து என்பிபியினர் தான் இருக்கின்றார்கள். வந்து என்பிபியினர் தான் இவருக்குரிய முக்கியத்துவத்தை அங்கே கொடுக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய ஆளுமையை எடுத்து வந்து இவரை அமைதியாக்கி விட்டு கூட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் அவர்களால் அந்த மக்கள் முன்வைக்கின்ற கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை.
அங்கே மக்கள் பெருமளவானவர்கள் வந்து தங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்ற பொழுது அந்த அபிவிருத்திக்கான பதில்கள் இவர்களிடம் இல்லை. அவர்கள் வெறும் வார்த்தை காலம் மட்டும்தான் எம்பிபியினர் வந்து அபிவிருத்தி என்ற பேரிலே வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து குறிப்பாக வலிகாமம் வடக்கை எடுத்துக்கொண்டால் வந்து இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு முதலில் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும், ராணுவ ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும் உட்பட பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்களுக்கு வந்து இவர்களிடம் எந்த விதமான பதில்களும் இல்லை. அவர்கள் இன்று என்பிபியை ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு கட்சி இடத்துக்கு கொண்டு வருவதற்கு வந்து இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிறார்கள். ஊழல் விஷயம் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதிகாரிகளை அச்சுறுத்தி அவர்களை என்பிபியினுடைய காலிலே விழப்பண்ணி எதிர்காலத்திலே வந்து என்பிபி வந்து தன்னுடைய ஒரு ஆதரவு தளத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் அதை பயன்படுத்த முற்படுகிறார்களே தவிர ஒரு உண்மையிலே வந்து அவர்கள் நேர்மையாக இந்த ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்களா என்கின்ற ஒரு பாரிய சந்தேகம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. வந்து இப்ப நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த அடையாள அட்டை தொடர்பாக வந்து போலீசார் ஒருவரை கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த விடயத்திலே வந்து பவானந்த ராஜாவும் வந்து போலீசாரை கண்டிக்கவில்லை, அர்ச்சுனா ராமனானும் போலீசாரை கண்டிக்கவில்லை. மாறாக போலீசார் தங்களோட கடமையை செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஒடுக்குமுறைக்கு ஒரு அப்பாவி ஏழை தொழிலாளி அதிகாலை 5 மணிக்கு எழும்பி தன்னுடைய கடமைகளுக்காக வந்து பஸ்ஸை பிடிப்பதற்கு செல்கிற பொழுது அவரை பிடித்துக் கொண்டு வந்து போலீஸ் நிலையத்தில் 9-10 மணி வரை வைத்து வாக்குமூலப்படுத்தி விட்டு வந்ததை சரியென்று நியாயப்படுத்துகின்ற அளவுக்கு தான் அர்ச்சுனாவினுடைய செயல்பாடும் டாக்டர் பவானந்த ராஜாவினுடைய செயல்பாடும் அமைந்திருக்கிறது. இல்ல இப்படியான செயல்பாடுகள் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இணைத்தை கொண்டு வந்து இவர்களை நம்புவதை விட தென்னிலங்கை தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டு போலாம், அணுநிலைக்கு வந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டேதான் இந்த செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்து அப்ப இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்காக நேர்மையாக செயல்படுகின்றவர்கள் மக்களால் இனங்காணப்பட வேண்டும். இல்லை என்று சொல்லினால் வந்து எதுவுமே இந்த மக்களுக்காக மிஞ்ச போவதில்லை. இப்ப உதாரணமாக அதே வலிகாமம் வடக்கு பிரதேச சபை கூட்டத்திலே பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒரு பொதுமக்களால் ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஒரு பாடசாலைக்கு முன்பாக ஒரு வியாபாரி போதை மருந்துகளை குடிசைகளை விற்பனை செய்கின்றார். அந்த கடை மூடப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த விடயத்தில் கூட அர்ச்சுனாவோ அல்லது ஸ்ரீபவானந்த ராஜாவோ வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவை வந்து எடுக்கவில்லை, போலீசாரை வந்து கண்டிக்கவில்லை. ஆனால் ஒரு அடையாள அட்டை இல்லை என்பதற்காக வந்து அவரை கைது செய்து கொண்டு சென்று வந்து மணிக்கணக்காக வைத்து வாக்குமூலங்கள் பெறப்படுகிறது. ஆனால் ஒரு கடையிலே போதை மாத்திரைகள் பிள்ளைகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது என்று சொல்லி முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டும் போலீசார் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்ட போதும் கூட போலீசாருக்கு எதிரான எந்த விதமான கண்டனங்களையுமே அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த போலீசார் வந்து இனவாதமாக செயல்படுகிறார்கள், மதவாதமாக செயல்படுகிறார்கள் என்ற பொழுது அர்ச்சுனா போலீசாருக்கு வெள்ளியடிக்கிற விதமாக இருக்கிறார். வந்து எந்த போலீசார் உங்களுக்கு எதிராக இனவாதமாக செயல்பட்டார்கள் என்று சொல்லி எந்த போலீசார் எங்களுக்கு எதிராக இனவாதமாக செயல்படவில்லை. அப்ப போலீசாருடைய அந்த அராஜகங்களை அம்பலப்படுத்த வேண்டிய அர்ச்சுனா போலீசாரை ஒரு சிங்கள பௌத்த இனவரி பிடித்த மனநிலையோடு இருக்கிற போலீஸ் பொறுப்பதிகாரிகளையும் போலீஸ் திணைக்களத்தையும் வந்து முழுமையாக காப்பாற்றுகிற ஒரு செயல்பாட்டிலே தான் ஈடுபட்டிருக்கின்றார். அதனை விட இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். கடந்த செவ்வாய்க்கிழமை பருத்தித்துறை பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. வந்து அங்கே ஒரு பெண்மணியினுடைய ஒரு வேலி, அதாவது வந்து மதில் அமைக்கப்பட்ட விடயம் தொடர்பாக அங்கே அந்த பெண்மணி வந்து அந்த சபைக்கு சமூகம் அளிப்பதற்கு என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தான் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார். அவரால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அங்கே வந்திருந்தார். அவருடைய முறைப்பாடு என்னவென்று சொல்லி சொன்னால், தன்னுடைய காணியிலே தான் மதில் கட்டிய போது ஒரு அந்த பக்கத்திலே வந்து ஒரு கேட்டும் ஒன்று அமைத்த போது பிரதேச சபை, பருத்தித்துறை பிரதேச சபை தனக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறது. இந்த மதில் கட்டப்பட்டது சட்டவிரோதம் என்று சொல்லியும் இந்த மதிலை 14 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என்று சொல்லியும் கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். அது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்று சொல்லி அவர் ஒரு முறைப்பாட்டை இவரிடம் கொண்டு சென்றிருக்கிறார். இவர் அந்த பெண்மணியை அந்த கூட்டத்துக்கு வரவழைத்து அந்த கூட்டத்திலே வைத்து பிரதேச தவிசாளரை சபை தவிசாளரை எழுப்பி வைத்து கேள்வியை கேட்டு அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று தலைகீழாக நின்றார்கள். அதிலே அர்ச்சுனா ராமநாதனும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் ஒன்றாக நின்று பிரதேச சபைக்கு அநீதி இழைப்பது போன்றும் அந்த பெண்மணிக்கு அந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் பிடிவாதமாக கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு அதுவும் வந்து அவருடைய உறுதியிலே குறிக்கப்பட்டிருக்கிற எல்லையும்
நில அளவை திணைக்கள அதிகாரியினால் அளவீடு செய்யப்பட்ட அந்த வரைபடத்துக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. அதிலே குறிக்கப்பட்டதுக்கு மாறாக அவர்கள் வீதியோரமாக வந்து இடத்தை பிடித்து மதிலை கட்டியிருக்கிறார்கள். ஆகவே அது தொடர்பாக வந்து யாழ்ப்பாணத்தினுடைய நகர அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்களும் பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் வாரத்தில் ஒரு தடவை சந்தித்து ஆராய்ந்த அடிப்படையிலே அங்கே தவறு இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையிலே தான் அந்த அறிவுறுத்தல் பிரதேச சபையினாலே வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட போதும் கூட அர்ஜுனா ராமநாதன் சொல்கிறார் வந்து இல்லை, அதில் அவர்கள் தவறாக கட்டியிருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஃபைன் அடிச்சு கொண்டு அதற்குரிய அனுமதியை கொடுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சண்டை பிடிக்கிறார்கள். வந்து ஒரு தனிநபர் சட்டத்துக்கு புறம்பாக வந்து ஒரு கட்டுமானத்தை கட்டிய பொழுது வந்து அவருக்கு அந்த நீதியை கொடுக்க வேண்டும் என்று ஒற்றை காலிலே நிற்கின்றார்கள். அதாவது விதிமுறை மீறலை அனுமதிக்குமாறு ஒற்றை காலிலே நிற்கின்றார்கள். வந்து ஆனால் அவ்வளவுக்கும் வந்து உறுதியும் வரைபடத்துக்கும் இடையிலே வந்து பாரிய வேறுபாடு இருக்கிறது. அப்படி இருக்கத்தக்கதாக அந்த சட்டவிரோதமான செயல்பாட்டை அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஒரு பெண்மணிக்காக துடித்தவர்கள் 1 மணி நேரம் அந்த கூட்டத்திலே வேறு விடயங்கள் எதுவும் பேச முடியாமல் வந்து அந்த பெண்மணிக்காக வாதிட்டவர்கள். ஒரு பக்கத்திலே அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக அதிலே ஒரு முடிவெடுப்பது என்பதில் எங்களுக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த பெண்மணி நீதிமன்றத்துக்கு சென்றால் அங்கே நீதிபதிகள் வந்து பாரபட்சமாக நடந்து கொள்ள போவதில்லை. அது சிங்கள தமிழர்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனை கிடையாது, விளங்குதானே வந்து. ஆனால் தமிழர்கள் சிங்களவர்கள் என்று வருகிற பொழுது வந்து நீதித்துறைக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டிய காவல்துறை 100க்கு 100% இனவாதமாகத்தான் செயல்பட்டு வந்திருக்கிறது என்பது வரலாறாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது தையிட்டியிலே 15 பேருக்கு சொந்தமான 150 பிறப்பு காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கிற ஒரு விடயத்திலே போலீசார் பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது 15 காணிக்காரர்களும் இவர்களை தேடி சென்று கடந்த தேர்தலுக்கு முன்னதாகவே இவர்களிடம் கெஞ்சி மண்டாடி உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம், எங்களுடைய காணிகளை வெற்றி தாருங்கள் என்று சொல்லி கேட்டு இவர்கள் எல்லோரும் நாங்கள் உங்களுக்கு அந்த காணிகளை மீட்டு தருகிறோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்று பதவியேற்று விட்ட பின்னர் கூட அந்த போலீசாருடைய தவறுகளை பிரதேச சபையினால் மக்கள் தெரிவு செய்த பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ஒரு அறிவுறுத்தல் பலகையை கூட நாட்டுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று போலீசார் சொன்ன பொழுது அதை பற்றி ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு தடவை கூட கேள்வி கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. ஆனால் இங்கே ஒரு சட்டவிரோதமாக விதிமுறைகளுக்கு புறம்பாக மதில் அமைக்கப்பட்டிருக்கிற பொழுது அதற்கு சட்ட அனுமதியை கொடுங்கள் என்று சொல்லி பிரதேச சபை தவிசாளரை சட்டவிரோதமாக செயற்படுமாறு நிர்பந்திக்கின்றார்கள். அப்ப இந்த அர்ஜுனா ராமநாதன் சட்டப்படி செயற்படுகின்றவரா, ஒரு சுயநலம் இல்லாமல் செயற்படுகின்றவரா, மக்களுக்காக செயல்படுகின்றவரா, அல்லது இவருக்கும் என்பிபிக்கும் இடையிலே வந்து ஒரு டீல் இல்லாமல் வந்து என்பிபியினர் அனுமதித்துக் கொண்டு வந்த பெண்மணிக்காக வந்து இவர் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1 மணி நேரமாக அங்கிருந்து சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். இது எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், அதாவது ஒரு தமிழ் சிங்களம் என்று வராத இடங்களிலே அவர் தான் நீதிவான் போன்று செயல்படுகின்றார். ஆனால் அதிகார பீடம் இராணுவ தரப்போ போலீஸ் தரப்போ அல்லது ஏனைய திணைக்களங்களோ தமிழர்களுக்கு எதிராக ஒரு ஆக்கிரமிப்பை செய்கின்ற பொழுது அதில் அரசு சம்பந்தப்படுகிற பொழுது அந்த இடங்களிலே வந்து அவர் அரசை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே தான் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றார். வந்து இந்த விவகாரத்தில் அவர் கலந்து கொள்ளுகின்ற கூட்டங்களை நாங்கள் பார்க்கின்றது. ஒன்றில் கூட்டம் குழப்பத்திலே முடிகிறது, அல்லது அதிகார முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் இருப்பதை போன்ற சில சொல்லாடலை கையாள்கின்றார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கக்கூடிய அதிகார வரம்புகள் அல்லது அவருக்கு அனுமதிக்கப்படக்கூடிய வரம்புகள் என்பது இதோடு ஒத்து போகின்றதா? நீங்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள், நீங்கள் கூட இவ்வாறான கூட்டங்களில் கலந்து கொண்டு பல அனுபவங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஒரு அபிவிருத்தி சபை கூட்டத்திலே வந்து முடிவுகளை எடுப்பது போல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செயற்படக்கூடிய அந்த அதிகார வரம்பவருக்கு அனுமதி கொடுக்கிறதா? இல்ல, அவர் ஒரு படத்தை தான் காட்டுகிறார். வந்து இப்ப இவர் பதவிக்கு வந்த பின்னர் தீர்த்து வைக்கப்பட்ட பிரச்சனைகள் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை, பாரிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. சாவச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை கூட இவரால் தீர்த்து வைக்கப்படவில்லை. பொதுவாக இந்த வைத்தியத்துறையிலே வந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு இந்த இடங்களில் விவாதிக்கப்பட்டு எவ்வாறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வந்திருக்கிறதோ அவ்வாறுதான் அது தீர்க்கப்பட்டு வந்திருக்கிறதே தவிர வந்து இவரால் அந்த விடயங்கள் நடைபெறவில்லை. ஆனால் இப்ப உதாரணமாக வந்து வலிகாமம் வடக்கிலே வந்து பலாலி, மயிலிட்டி, பசாவளான் போன்ற பகுதிகளிலே வந்து கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணிகள் இன்னமும் விடுவிக்கப்பட வேண்டிய எல்லையிலே இருக்கிறது என்று சொல்லி வந்து அங்கே கலந்து கொண்ட மக்கள் அங்கே ஒரு முறைப்பாட்டை முன்வைத்திருந்தார்கள். அப்பொழுது இவர் சொல்லுகிறார்,
இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஜனாதிபதியோடு பேசினோம். டாக்டர் தன்னுடைய ஆசிரியர் பவானந்த ராஜா சேரும் வந்ததை பற்றி பேசினார். அதற்கு மேல் வந்து அவர் அங்கே பேச முடியாது, இனிமேல் இதற்கு மேல் பேசுவது என்று சொல்லி நான் தான் பேச வேண்டும். அவர் இதை பற்றி இதுக்கு மேல் பேசினால் அவருக்கு அடுத்த முறை போட்டியிடுவதற்கு அவருக்கு அனுமதியும் கிடையாது, அவர் பாவம் என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு அதை பேச முடியாதுன்னு சொன்னால் அவர்களே இந்த பதவியில் இருக்கிறார்கள், அவர்கள் பேச முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் வந்து அவர்களை பாதுகாக்கிற விதமாக நீ ஏன் கதைக்கிறாய்? என்பிபியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேச முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி நீ ஏன் சொல்கிறாய்? நீ சொல்ல வேண்டியது வந்து உங்களுக்கு பேச முடியுது, பேசி விடுவித்துக் கொடுக்க முடியாவிட்டால் பதவியை விட்டு விலகி செல்லுங்கள் என்று சொல்லித்தான் நீ சொல்ல வேண்டும். அது நீ தமிழ் மக்கள் சார்பாக செயல்படுகின்ற ஒரு மற்ற அதை விட இன்னொரு விடையும் சொல்கிற, தாங்கள் இந்த காணி விடுவிப்பு பற்றி கேட்ட பொழுது வந்து ஜனாதிபதி சொன்னவராம் என்று சொன்னால், அரசாங்கத்திற்கு தேவைகள் இருக்கிறது, வந்து அந்த தேவைகளை நாங்கள் இனங்காண்பதற்கு எங்களுக்கு இன்னும் காலம் தேவை இருக்கிறது, அந்த தேவைகளின் அடிப்படையில் எவ்வளவு காணிதங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை தாங்கள் வரையறுத்துக் கொண்டு அதற்கு பின்பாடு காணிகளை விடுவிப்போம் என்று சொன்னால் அது 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமானு தெரியாது. இதை சொல்வதற்கு இந்த அர்ச்சுனா என்ற ஒரு அடிமை, ஒரு ஒரு குலத்தை கெடுக்கும் கோடரி காம்பு அந்த இடத்திலே வந்து நின்று அந்த கருத்துக்களை சொல்ல, நாங்கள் அந்த மக்கள் தான் பேச முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்களும் அந்த இடத்திலே அமைதியாக இருப்போம் என்று சொன்னால் அது நாங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம், நாங்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம். அப்ப இந்த துரோகியை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த இடத்திலே வந்து நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லுகிறீர்கள், நீங்கள் பொத்திக் கொண்டிருங்கள், நாங்கள் கூட்டத்தை நடத்துகிற தலைவரிடம் நாங்கள் கேள்வியை கேட்கிறோம், அவர்கள் பதிலை சொல்லட்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் அதிலே பதிலை சொன்னால் தான் நாங்கள் அதை ராஜேந்திர மட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். ராஜேந்திர மட்டத்தின் ஊடாக வந்து நாங்கள் அழுத்தங்களை கொடுத்து நாங்கள் விடுவிக்க முடியும். அவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார், நீங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுது என்னத்தை செய்தீர்கள் என்று சொல்லி. அந்த முட்டாளுக்கு தெரியாது, நாங்கள் 15 ஆண்டுகளாக தெருவிலே இருந்து நாங்கள் நடத்திய போராட்டங்கள் தான் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்கியது. இராணுவத்தினருக்காக காணிகள் ஆக்கிரமிக்க முற்பட்ட பொழுது அந்த ஆக்கிரமிப்பு அளவுக்கு நடவடிக்கைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது என்று சொல்லி சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்த போராட்டங்களில் ஏனைய கட்சிகளும் ஒத்துழைத்து அந்த போராட்டங்கள் நடந்த இடத்திலே வந்து அந்த அளவீடுகள் அனைத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கைக்கூலிக்கு வந்து இது தெரியாது. அந்த கைக்கூலி இன்று எங்களிடம் கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறது. 2009 போர் முடிந்த பிறகு வந்து 12,000 பேர் புனர்வாழ்வில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால், அரசினுடைய திட்டமாக இந்த முகாமிலே செட்டிகுளம் முகாமில் இருந்த அந்த மக்களை வந்து வருடக்கணக்கிலே அந்த முகாம்களுக்குள் வைத்திருப்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. இந்த போராளிகளை வருடக்கணக்கிலே அங்கே வைத்திருப்பதாக தான் இருந்தது. ஆனால் இந்த விடயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற செயல்பாட்டை வந்து ஆரம்பித்தவர்கள் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் எங்களுடைய அணிதான். அது புலம்பெயர் தமிழர்கள், தாயகத்தில் உள்ள தமிழர்கள், இந்த போராளிகளுடைய குடும்பங்கள், உங்களை போன்ற புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற உடவியலாளர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் கூட்டாக இணைந்து இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல, அவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் குரல் கொடுத்ததன் காரணமாகத்தான் அவர்கள் எல்லோரும் விடுவிக்கப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கிலிருந்து அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த அரசியல் கைதிகள் வந்து எங்களுடைய போராட்டங்களாலே தான் விடுவிக்கப்பட்டார்கள். இல்ல, நிச்சயமாக ஒரு அரசினுடைய முகவராக இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளி போன்று செயல்படுகின்ற அவர் மனநோயாளி அல்ல, அவர் நன்கு திட்டமிட்டுத்தான் இவ்வாறான குழப்பகரமான விதமாக வந்தவர் நடந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் மக்களை குழப்பி, அதிகாரிகளை குழப்பி, சமூக கட்டமைப்புகளை குழப்பி, இனவாத தமிழ் தேசத்தை கருவறுக்க முற்படுகிற இனவாத கட்டமைப்புக்கு ஒரு வலுவை சேர்த்துக் கொடுப்பதற்கு, குறிப்பாக நாங்கள் கடந்த அந்த விடுதலை போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியிலே வந்து இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் போராடி இருக்கிறோம், நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். லட்சக்கணக்கிலே மக்கள் வடகிழக்கெங்கும் வந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அந்த குரல் கொடுத்தவர்கள் பௌத்த பேரினவாத இராணுவத்தினராலும் அவர்களோடு இணைந்து இயங்கிய துரோகிகளாலும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால், படுகொலை செய்த அரசுக்கு எதிராக உனக்கு ஒரு சர்வதேச விசாரணை கேட்க வக்கில்லை, படுகொலை செய்த துணை ராணுவ குழுவுக்கு எதிராக வந்து ஒரு சர்வதேச விசாரணை கேட்பதற்கு உனக்கு வக்கில்லை. ஆனால் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தவர்களை நோக்கி அந்த கொலைகள் அனைத்தையும் வந்து ஏதோ போராடினவர்கள் தான் காரணம் என்பது போன்று வந்து கொண்டு திசை திருப்ப முற்படுவது என்பது இந்த மக்களை வந்து பேரினவாதிகளிடம் கொண்டு சென்று சரணடை செய்வதற்கான ஒரு உபாயமாகத்தானே இவருடைய அணுகுமுறை இருக்கிறது. அதைத்தான் சொல்லுகின்றோம், வரலாறு என்றுமே பொய்யுரைப்பதில்லை. அதாவது இந்த தையிட்டி விவகாரத்திலே மக்களோடு இணைந்து நீங்கள் போராடினாலும் தனியனாக நீங்கள் நின்று இரவிரவாக போராடிய வரலாறும் இருக்கிறது. உங்களை காவல்துறை வழியிலே தூக்கி கொண்டு வந்து அவமதித்த விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அது நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில். அப்ப இந்த வரலாறு ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். என்னென்றால் உண்மையிலே அன்றைக்கு வந்து நாங்கள் தனிய நாடாளுமன்ற உறுப்பினர், அன்றைக்கு எங்கள்கிட்ட பலர் எங்கள்கிட்ட கேட்டா, அண்ணன் நீங்கள் ஒரு எம்பியா இருக்கிறீர்கள், உங்களை அவங்க பிடிச்சிட்டு தொண்டு போனா மரியாதை இல்லை, அடிச்சு வச்சா மரியாதை இல்லை, நீங்கள் அப்படி நடந்து கொள்ளாதீங்கன்னு சொல்லி அதுதான் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதம்.
நாங்கள் சாதாரண பொதுமக்கள் அந்த இடத்திலே அவர்கள் நின்று போராடக்கூடாது என்று சொல்லி அச்சுறுத்தல் ஏற்படுகிற பொழுது அவர்கள் மீறி நின்றால் அவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக பொய்யான போதைப்பொருள் வழக்கு போடலாம், அல்லது கடமை செய்ய குழப்பினதாக போடலாம், அல்லது வேறு ஏதாவது பாரதூரமான குற்றச்சாட்டுகளை போடலாம். அவ்வாறு போடுகிற பொழுது சாதாரண பொதுமக்கள் அங்கி ஒதுங்குவார்கள், அல்லது அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அதை சர்வதேசமும் கண்டுகொள்ளப் போவதில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சிறப்புரிமை இருக்கிறது. அந்த விடயத்திலே சர்வதேச பாராளுமன்ற குழு இருக்கிறது, ஐநா கட்டமைப்புகள் இருக்கின்றன. அப்ப ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அனுமதி இழைக்கப்படுகிற பொழுது அது தொடர்பாக பல்வேறுபட்ட தரப்புகளும் குரல் கொடுப்பார்கள். அப்ப நாங்கள் அந்த இடத்திலே மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த இடத்திலே நாங்கள் நூற்றுக்கணக்கான மக்களை கொண்டு போராட முற்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு பாதிப்பு வருகிற பொழுது அவர்கள் அந்த பாதிப்பை எங்களால் பரிகாரத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் அந்த இடத்திலே இருந்து போராடுகிற பொழுது அவர்கள் அடித்தாலும் உதைத்தாலும் கொன்றாலும் நாங்கள் அந்த மக்களுக்காக நாங்கள் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிற பொழுது அந்த விடயம் வெளியிலே எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறது, வெளியிலே அம்பலப்படுத்தப்படுகிறது. எவ்வளவு தூரம் ஒரு சட்டவிரோதமான ஒரு மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள் என்ற ஒரு விடயம் வெளிவந்ததே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் அதுக்குள்ளே நின்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கைது செய்யப்படுகிற பொழுதுதான் அது நடைபெறுகிறது. தையட்டி விவகாரத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விட்டுக் கொடுக்க மறுக்கிற பொழுதுதான் அவர் கொழும்பிலே நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு தயாரான பொழுது நாய் போன்று பிடித்து கிளிநொச்சி இழுத்து வரப்பட்டிருந்தார். இன்றைக்கு தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதிக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி அர்ஜுனா என்ற அந்த துரோகிக்கு போலீஸ்காரர் சல்யூட் அடிச்சுட்டு போறாங்க. அதே போலீஸ்காரர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கொழும்பிலே இருந்து நாய் பிடிச்சது போன்று பிடிச்சு கொண்டு வராங்க. அப்ப இந்த துரோகி தன்னை ஒரு ஏதோ அரசுக்கு எதிராக தான் செயற்படுவது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி தமிழ் மக்களை ஏமாத்தி அரசுக்குரிய நிகழ்ச்சிகளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் எங்கட மக்களுக்காக எங்கட மக்களை பலி கொடுக்காம எங்கட மக்களுக்கு பாதிப்பு வராமல் அப்பாவி மக்கள் சட்டத்தில் சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றதுக்காக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பயன்படுத்தி நாங்கள் தனித்து நின்று போராடி இந்த மக்களோட பிரச்சனையை நாங்கள் சமூகத்துக்கு வெளியில உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு 3 ஆண்டுகள் அந்த விடயம் உயிர்ப்போட இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் அது ஒரு கரிசனைக்குரிய ஒரு விடயமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற கோதாவில் இருந்து நாங்கள் எடுத்த முயற்சி தான் அதுக்கு காரணம். கொச்சப்படுத்துறதும் எங்களோட நின்று போராடுகிறவர்களை கொச்சப்படுத்துறது மட்டும்தான். தான் ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மகன் என்றும் தான் ஏதோ பிரபாகரன் பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கயவனுடைய அணுகுமுறையா இருக்கிறது. இல்லை, அதுதான் சொன்னேன். மக்களுடைய ஒருங்கிணைந்த போராட்டமும் குறிப்பாக தனியனாக நீங்கள் இறைவான் என்று போராடிய அந்த போராட்டமும் கூட வடக்கு பகுதியிலே குறிப்பாக இந்த இவ்வாறான மத ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுவதை குறைந்தபட்சம் தடுத்துள்ளன என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே மறந்துவிடக்கூடாது. இதை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நிச்சயமாக இந்த வரலாறுகளை அறிந்திருக்க வேண்டும். இந்த போராட்டங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய நியாயப்பாடுகளை நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அதுவும் ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல இவ்வாறான மக்கள் நலன்கள் மட்டுமே பேசக்கூடிய அபிவிருத்தி சபை கூட்டங்கள் கூச்சலும் குழப்பமும் இடையூறுமாக முடிவடைவதும் ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வதற்குமான தளமாக இருக்காமல் மக்களுக்கான நலத்திட்டங்கள் பற்றி பேசி மக்களுக்கான நல்ல திட்டங்களை வகுத்து கொள்ளக்கூடிய இடமாக மாற வேண்டும் என்கிற விடயம் இருக்கிறது. இனிவரும் காலங்களிலாவது மக்கள் தங்களுக்கானவர்கள் யார் என்பதை, தங்களுக்காக தொண்டாற்றக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து தெரிந்து தங்களுடைய பிரதிநிதியாக தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நினைவுபடுத்தி நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்லலாம்.